ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க குடுக்குற ஒரு உற்சாகத்தில தான் சேனல் நல்லா டெவலப் ஆயி, டெய்லி நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நெறைய வியூஸ் கவுண்ட் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் வரும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியூவர்ஸ் நெறைய பேர் வந்து இந்த கேள்வி வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோவா நான் தெளிவா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் குடுக்குறேன். இப்ப என்னன்னா, கன்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு சூழ்நிலை காரணமா, முக்கியமா இந்த பிசினஸ் ட்ரிப்ல போறவங்க எல்லாமே சூழ்நிலை காரணமா வந்து டிக்கெட்ட கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க டிக்கெட் கேன்சல் பண்றது ட்ரெயின் கிளம்புறதுலேருந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அடுத்ததா எந்த கிளாஸ்ல நீங்க புக் பண்றீங்கங்கிறத பொறுத்தும் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வரத சொல்ல முடியும். அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீஃபண்ட் ரூல்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்னபடி புக்கிங் கிளாஸ், உதாரணமா இப்ப நீங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிங், முக்கியமா இந்த இன்டர்சிட்டி ட்ரெயின்ல போறவங்க இந்த செகண்ட் கிளாஸ் சிட்டிங்க பயன்படுத்துவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில வந்து ஒரு வகையான அமௌண்ட்ட டிடக்ட் பண்ணுவாங்க. அதேபோல செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர்ல போறவங்களுக்கு ஒரு வகையான அமௌண்ட்ட டிடக்ட் பண்ணுவாங்க. அதேபோல 3 கிளாஸ் ஏசி, இதில எக்கனாமி கிளாஸா இருந்தாலும் சரி, ஏசி சேர் காரா இருந்தாலும் சரி, 3மே வந்து 3 கிளாஸ் ஏசி கேட்டகரியில போறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து ஏசி செகண்ட் கிளாஸ்ல போறவங்களுக்கும் குறிப்பிட்ட சில ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளாஸ்ல போற ட்ரெயினுக்கும் வந்து இதில ஒரு வகையான அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. அதேபோல எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸும் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கும் வந்து ஒரு வகையான அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வகை. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் டைம். அதாவது நீங்க ட்ரெயின் கிளம்புறதுலேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து டிக்கெட்ட கேன்சல் பண்றீங்கன்னா, அதில ஒரு வகையான அமௌண்ட்ட பிடிப்பாங்க. அடுத்ததா ட்ரெயின் கிளம்புறதுலேருந்து 12 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள டிக்கெட்ட கேன்சல் பண்ணுனீங்கன்னா, அது ஒரு வகையான அமௌண்ட்ட டிடக்ட் பண்ணுவாங்க. அதே ட்ரெயின் கிளம்புறதுலேருந்து 4 மணி நேரத்தில ட்ரெயின் கிளம்புறதுக்கு கடைசி நேரத்தில ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து டிக்கெட்ட வந்து கேன்சல் பண்றீங்கன்னா, அது ஒரு வகையான அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்க ட்ரெயின் ஆஃப்டர் சார்ட் ப்ரிப்பேர்ட் பண்ணனதுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இப்போ உதாரணமா வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா, எந்த கிளாஸ்னாலும் சரி, உங்களுக்கு வந்து 100% ரீஃபண்ட் குடுப்பாங்க. ஒரு வகையான கேன்சலேஷன் சார்ஜஸ கழிச்சது போக. இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து அடிக்கடி ரயில்ல போகக்கூடிய பயணிகளா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த அதாவது இந்த சார்ட்டிங், இந்த 48 மணி நேரம், 12:48 இத வந்து ஒரு காலமா போட்டுக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாம் வந்து ஒரு காலமா போட்டுக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த விஷயம் வந்து ரொம்ப பயன்படும். டிக்கெட்ட கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணலாமா, வேண்டாமாங்கிற முடிவ நீங்களே எடுக்கலாம். சரி, இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் எவ்வளோங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததா, இப்ப நீங்க ட்ரெயின் கிளம்புறதுலேருந்து 12லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணுனீங்கன்னா, 25% ஆஃப் ஃபேர வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோ டிக்கெட் ஃபேர் போடுறீங்களோ, அதுலேருந்து 25% டிடக்ட் பண்ணுவாங்க. இதில கேன்சலேஷன் சார்ஜஸ் இதில வராது. அடுத்ததா வந்துட்டு, நீங்க கடைசி 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள டிக்கெட்ட கேன்சல் பண்றீங்கன்னா, 50% ஆஃப் ஃபேர் டிடக்ட் பண்றாங்க. இதில கேன்சலேஷன் சார்ஜஸ் கணக்கு வராது. சரி, அடுத்ததா நீங்க சார்ட் ப்ரிப்பேர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டிக்கெட்ட கேன்சல் பண்றீங்க. ஒன்ஸ் சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆகி உங்களுக்கு சார்ட்லாம் ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே, நீங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் ஓகே. இப்ப இதில வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில நான் ஆல்ரெடி சொன்னபடி கேன்சலேஷன் சார்ஜஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்ப கேன்சலேஷன் சார்ஜஸ்ங்கிறது எவ்வளோ? என்னென்ன ட்ரெயினுக்கு எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இதில வந்துட்டு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல நீங்க போறீங்க. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் எதில நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, நீங்க எந்த ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ரூ. 240 வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. அதே ஏசி செகண்ட் கிளாஸ் டிக்கெட் அப்படின்னா ரூ. 200 பிடிப்பாங்க. இதே ஏசி 3 கிளாஸ் ஏசி, எக்கனாமி கிளாஸ் இல்ல ஏசி சேர் கார் எந்த வகையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரூ. 150 பிடிப்பாங்க.
அதே நீங்கள் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் ஏசி இல்லாத மீதி இருக்கக்கூடிய நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 120 ரூபா பிடிப்பாங்க. அதே நீங்கள் இன்டர்சிட்டி மாதிரி ட்ரெயினில் இருக்கக்கூடிய செகண்ட் கிளாஸ் சிட்டிங் 2S சீட்டிங் கோச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து கேன்சலேஷன் சார்ஜஸாக பிடிப்பாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. சிலருக்கு இன்னும் புரியாமல் இருக்குது அப்படின்னா நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் எடுத்துக்கலாம். சென்னையிலேருந்து மங்களூர் போகக்கூடிய இந்த ட்ரெயின் நம்பர் 12685 இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் நம்மளுக்கு 14 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நம்மளுக்கு டிக்கெட் வந்து 320 ரூபா வந்து நமக்கு போட்டிருக்காங்க. நான் அதை வந்து உதாரணமாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் 320 ரூபா டிக்கெட்டை கொடுத்து கன்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டீங்க. சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. இதே வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணாமல் நீங்கள் போகிறதுக்கு பதிலாக வேறு யாராவது போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போனால் அதுக்கான வீடியோஸ் தனியாக என்னோடய வீடியோ சேனலில் இருக்குது, பாருங்கள். சரி, இதே வந்து நீங்கள் சார்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நீங்கள் 4 மணி நேரத்துக்கு கடைசி நேரத்தில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வழியாக டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே முக்கியமான விஷயம், சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 320 ரூபா டிக்கெட் ஃபேர் அப்படின்னா 160 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 160 ரூபா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 160 ரூபா எடுத்துப்பாங்க. 50% ஆஃப் அமௌண்ட் எடுத்துப்பாங்க. 50% ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அடுத்ததாக கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு 25% அமௌண்ட்டு பிடிப்பாங்க. அதாவது 80 ரூபா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. 240 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, ட்ரெயின் கிளம்புறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாத வகையில் உங்களுக்கு 120 ரூபா, நான் ஆல்ரெடி சொன்னபடி இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினுக்கு 120 ரூபா பிடிச்சது போக உங்களுக்கு 200 ரூபா வந்து ரீஃபண்ட் வரும். இது ஒரு உதாரணம். இதே வந்து நீங்கள் சென்னை டு நியூ டெல்லி போகிற ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லீப்பர் கிளாஸில் 820 ரூபா போட்டிருக்காங்களா, இந்த 820 ரூபாய்க்கு நீங்கள் டெல்லி வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 4 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா 50-50 வந்துடும். அதே 12 to 48 ஹவர்ஸ் 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்கன்னா 205 ரூபா டிடெக்ட் பண்ணுவாங்க. 615 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதே 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா 120 ரூபா டிடெக்ட் பண்ணது போக 700 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே தேர்ட் கிளாஸ் ஏசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2140 ரூபா. நீங்கள் ஏசி தேர்ட் கிளாஸ் ஏசி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எக்கனாமி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எதில் புக் பண்ணாலும் தேர்ட் கிளாஸ் ஏசி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது ஒன்றா தான் வரும். இப்போ 2140 ரூபா டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்க. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் எதுவும் வராது. அதே நீங்கள் 4 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம்னா 50-50, 12லேருந்து 48 மணி நேரம் தான் 25% அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் வந்துடும். இதே வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா 150 ரூபா போக 1960 ரூபா வந்து ரீஃபண்ட் வரும். ஸோ இதனால் என்ன உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்டை எடுத்துகிட்டு இமீடியட்டாக அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, கேன்சல் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கூட உங்களுக்கு நான் சொன்னபடி இந்த அமௌண்ட் மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். அதாவது என்னென்னா ஒரு சர்டைன் அமௌண்ட்டு, இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டே எடுத்திங்கனாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்போ நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணினாலுமே வர அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு பிடிக்கிற அமௌண்ட்டுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோசித்து கேன்சல் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயுமே வந்து உங்களுக்கு பயன்படும்.
ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது இன்னும் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.